பாலையா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இங்க ஒரு மூலிகை காமிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது என்ன மூலிகை ஐயா? இது வந்து ஒரு அற்புதமான சஞ்சீவி மூலிகைங்க ஐயா. கருப்பு புளியாரைன்னு பேர். கருப்பு புளியாரை. ஆமாம், அந்த புளியாரை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை. இதுவும் வந்து ஒரு கற்ப சஞ்சீவி. இதில் இருக்கிற கிழங்கு ஒன்று வருங்க ஐயா. இது வந்து அவங்க மேற்கு மலை தொடர்ச்சியில் எடுத்தாந்து பத்திரமா வளர்த்துருக்கோம். இந்த கிழங்கு வந்து அற்புதமான வந்து இது இலையை வந்து டெய்லி ஒரு 5 இலை 10 இலை சாப்பிட்டோம்னா நரைத்திரை முப்பை நீக்கக்கூடிய ஒரு கற்ப சஞ்சீவி புளியாரைங்க ஐயா. வள்ளலார் வந்து புளியாரையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. புளியாரை வந்து 9 வகை மூலத்தையும் சரி பண்ணுங்க. நவ மூலம் பிபி மூலத்துக்கு வந்து அற்புதமான ஒரு கீரை புளியாரை. அது சாதாவாக பச்சையாக இருக்கும், மஞ்சள் கலர் பூ பூக்குங்க. இது வந்து பிங்க் கருப்பு கலரில் பூ பூக்கும், இலைய கருப்பாக இருக்குங்க. இது பார்க்கறது ரொம்ப அரிது, ரொம்ப அழிவை நோக்கி உள்ள ஒரு மூலிகைங்கய்யா. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய குடும்பத்தில் வந்தனால்தான் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி வளர்க்குறோம். அதனுடைய பயன்கள் வந்து பல பேருக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த புளியாரை வந்து நம்ம கிடைக்கும் போது தினசரி ஒரு 10 இலை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தேகத்தையே கற்பமாக்கக்கூடிய மூலிகை கருப்பு புளியாரைங்க ஐயா. ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லிருக்கீங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா.